பிதா சுதன் பரிசுத்தாவியின் பெயராலே ஆமேன். கடவுளின் அன்பை பெற்று இறைமக்களாக அழைக்கப்பட்டுள்ள உங்கள் அனைவரையும் அன்புடன் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் வரவேற்கின்றேன். டிவைன் வாய்ஸ் சேனல் மூலமாக தவமும் ஜபமும் என்ற தலைப்பில் ஆண்டவர் நம்மை காக்கின்றார் என்கின்ற தலைப்பில் தியானிக்க கடவுள் நம்மை அழைத்திருக்கின்றார். திருப்பாடல்கள் அதிகாரம் 121 வசனம் 8. நீர் போகும்போதும் உள்ளே வரும்போதும் இப்போதும் எப்போதும் ஆண்டவர் உம்மை காத்தருள்வார். ஆமேன். கடவுள் எந்நாளிலும் நம்மை காக்கின்றார். தாயின் கருவினிலிருந்து இந்நாள் வரையில் கண்ணின் மணி போல் நம்மை காத்து ஆசிர்வதித்து நம்மை வழிநடத்தி கொண்டிருக்கின்றார். ஏனெனில் இம்மண்ணுலக வாழ்வு அழகை யாரை விழுங்கலாம் என கர்ஜிக்கும் சிங்கம் போல் சுற்றி தெரியும் இக்காலத்திலே கடவுளோ நீதிமொழிகள் அதிகாரம் 3 வசனம் 26 படி ஆண்டவர் உனக்கு பக்கத்துணையாயிருப்பார், உன் கால் கண்ணியில் சிக்காதபடி உன்னை காப்பார் என்று சொல்லப்பட்ட வார்த்தையின்படி நாம் கால் கண்ணியில் சிக்காதபடி கடவுள் ஒவ்வொரு நாளிலும் கண்ணின் மணி போல் நம்மை காக்கின்றார். இதோ கேடு வரும் நாளில் அவருடைய கரத்திலே நம்மை மறைத்து வைத்து நம்மை பாதுகாக்கக்கூடியவராயிருக்கின்றார். எல்லா சூழ்நிலைகளிலும் எல்லா தீங்குகளிலிருந்தும் நம்மை விடுவித்து காக்கக்கூடியவர். எந்த தீங்கும் நம்மை அணுகாதபடி, எந்தவித சேதம் நம் வாழ்விலே வந்து விடாதபடி நம்மை காக்கின்றார். ஏசாயா அதிகாரம் 27 வசனம் 3 பார்க்கின்றோம். ஆண்டவராகிய நானே அதன் பாதுகாவலர், இடையூறாது அதற்கு நான் நீன் பாய்ச்சுகின்றேன். எவரும் தீங்கு விளைவிக்காதவாறு இரவும் பகலும் அதற்கு காவலாய் இருக்கிறேன் என்று சொல்லப்பட்ட வார்த்தையின்படி கடவுள் இரவும் பகலும் கண்ணின் மணி போல் நம்மை பாதுகாத்து நம்மை ஆசீர்வதித்து வழிநடத்துகின்றார். வாழ்வில் காணக்கூடிய எல்லா இக்கட்டுகளிலிருந்தும் நம்மை விலைக்கு பாதுகாக்கக்கூடியவராய் அவரிடம் தஞ்சம் வரக்கூடிய பிள்ளைகளை சகல நிலைகளிலுமே கடவுள் நம்மை பாதுகாத்து நம்மை ஆசீர்வதித்து வழிநடத்துகின்றார். இணைச்சட்டம் 32 வசனம் 12 படி ஆண்டவர் ஒருவரே அவனை வழிநடத்தினார், வேற்று தெய்வங்கள் அவனோடு இருந்ததில்லை என்று சொல்லப்பட்ட இறைவார்த்தையின்படி கடவுள் ஒருவரே நம்மை வழிநடத்துகின்றார் என்கிற தெய்வீக சிந்தனையோடு நாம் நம்மை முழுமையாய் ஒப்பு கொடுப்போம். இம்மண்ணுலக வாழ்வில் நாம் வாழக்கூடிய வாழ்வில் கடவுள் எந்நாளிலும் நம்மை பாதுகாக்கின்றார் என்கிற தெய்வீக சிந்தனையோடு வாழ நம்மையே ஒப்பு கொடுப்போமா? கண்களை மூடுவோம். அன்பு தெய்வமே, இறைவா, எந்நாளிலும் எங்களை காக்கின்ற தெய்வமே, தாயின் கருவிலிருந்து இந்த நாள் வரையில் கண்ணின் மணி போல் எங்களை காத்து ஆசீர்வதித்து வழிநடத்துகின்றவரே, உலகம் முடியும் வரை உங்களோடு இருக்கிறேன் என்று சொன்ன தெய்வமே, எங்களோடு இருந்து எங்களை காத்து தொடர்ந்து ஆசீர்வதித்து வழிநடத்தும்படிக்காய் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமேன்.